Morning everyone. A warm welcome to each one of you as we are gathered here to celebrate the spirit of freedom and patriotism on the special occasion of Independence Day. Today, as we hoist our national flag and remember the sacrifice of our freedom fighters, let us also take pride in the progress of our nation. This day reminds us of the value of our hard-earned freedom and our responsibility to uphold the unity and integrity of our country. Thank you for joining us in this celebration. Let's make this day memorable with joy, pride, and love for our great nation. To begin this day with blessings from Almighty, let us start the prayer. I request everyone to kindly rise and for the prayer for லைன் பிரேயர் லைன் டாக்டர் ஜே ஆரோக்கிய செல்வன். லைன்ஸ் வழிபாடு. நான் லைன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது என்னையும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கின்றேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி லைன் டாக்டர் ஜே ஆரோக்கிய செல்வன் அவர்களே. குடிவணக்கம் லைன் சையது சூரஜ். குடிவணக்கம். நமது நாட்டு கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகன்களாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடியை நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்பாந்து பட்டொலி வீசி பறந்திடச் செய்வோம். நன்றி. நன்றி லயன் சையது சூரஜ் அவர்களே. லியோ உறுதிமொழி லயன் ரம்யா அவர்கள். வறியோருக்கு உதவுவேன் என என் மனதார உறுதியளிக்கிறேன். மனம் நாடி அதனை உணர்வேன் என மனதார உறுதியளிக்கிறேன். அடுத்தவர் அபயக்குரலுக்கு செவிமடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். அடுத்தவர் துன்ப நிலை கண்டுணர்ந்து செயல்படுவேன் என உறுதியளிக்கிறேன். என் நாடு, என் மாநிலம், என் சமுதாயம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவேன் என உறுதியளிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ லயன் ரம்யா அவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை வாசிக்க வருகிறார் லயன் செபாஸ்டின் குணசேகர் அவர்கள். தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாத்து வலுப்படுத்த செயற்படுவேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். நான் ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் ஜாதி, சமயம், மொழி, வட்டாரம் முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி மற்றும் அகிம்சை வழியிலும் அரசியல் அமைப்பின் நெறிமுறைகளிலும் முன்னின்று தீர்வு காண்பேன் என்றும் பசுமையான வளத்தையும் நாட்டின் பொது சொத்துக்களை பேணி வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் முன்னின்று செயல்படுவேன் என்றும் தூய்மையான இந்தியாவை உருவாக்கும் பணியில் முழு மனதோடு செயல்படுவேன் என்றும் உறுதியளிக்கின்றேன். நன்றி லைன் செபாஸ்டின் குணசேகர் அவர்களே. உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் காப்போம். இன்றைய உலகில் பரவி வரக்கூடிய மதவாதம், தீவிரவாதம், ஜாதிய மோதல்கள் மறைந்து அன்பு, அமைதி, மனிதநேயம், சமாதானம் நிலவி உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழவும், குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாடு உலக அரங்கில் வலிமையும் வல்லமையும் பெறவும், தமிழகம் வளமான ஒரு பாதையில் செல்லவும், நாம் அனைவரும் நல்ல சுகத்தோடு மனித நேயத்தோடு மகிழ்வோடு வாழவும் இறைவனை மன்றாடுவோம். நன்றி. அனைவரும் அமரவும். Before we begin today's Independence Day celebration, let us pay our respect to Mother Tamil by singing Tamil Thai Vaalthu. This song reminds of the richness of our language, culture and heritage. I request everyone to please rise and join in with attention.
Good morning, everyone. Respected chief guests, correspondent, principal, teachers, parents, and my dear friends. We are very happy Independence Day to all of you. It gives me immense pleasure to welcome you all to this special occasion as we gather to celebrate our 79th Independence Day of our great nation, India. Today, as we remember the sacrifice of our great freedom fighters and the values they stood for, let us also renew our commitment to building a stronger, more united and progressive India. I extend a warm welcome to our chief guest, Satish Kumar, head of Lions Club. Once again, welcome and thank you all for being here. Jai Hind. I request our correspondent father to honor the chief guest, Lions Dr. M. Satish Kumar, President, Dindigul Cosmos Lions Club. Kindly cheer up. I request our correspondent father to honor Lions M. Tiburtius, ML, BL, MPhil, Joint Secretary of Dindigul, Tirupavai and Vice President of Hockey Association. I would like to welcome Lions S. Sebastian Gunasekar, District President, Information Technology, Dindigul, Cosmos Lions Club. திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய செயலாளர் லைன் ஐ தனராஜ் அவர்களுக்கு புனித ஜான் பால் சிபிஎஸ்இ அகாடமியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து தாளாளர் தந்தை அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள். பொருளாளர் லயன் சையது சூரஜ் அவர்களுக்கு தாளாளர் அவர்களும் பள்ளியினுடைய அகாடமியுடைய முதல்வர்களும் இணைந்து பொன்னாடை அணிவித்து வருகிறார்கள். இப்பள்ளியின் தாளாளர் மிகச்சிறந்த கால்பந்து வீரர், எனது மாணவர், புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியினுடைய பெருமைமிகு முன்னாள் மாணவர், தான் எடுத்த கொள்கையில் உறுதியாக நின்று ஆன்மீக பணியிலும் கல்வி பணியிலும் யாராலும் செய்ய முடியாத பல சாதனைகளை செய்யக்கூடிய என்னுடைய அருமை தம்பி ரெவரண்ட் ஃபாதர் ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களுக்கு திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவர் லைன் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்தார்கள். லைன் டாக்டர் குணவதி அவர்கள் நம்முடைய அகாடமியினுடைய முதல்வர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். அனைவரும் அமர்வோம். இந்த விழாவுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய விழா நாயகர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள் இந்த நினைவு பரிசை கொடுத்து அவரை கௌரவிப்பார்கள். கரம் தட்டி நமது வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் என்னுடைய ஆசிரியர் திபுர்சியஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசை கொடுத்து அவரை நாம் வாழ்த்துவோம். டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காஸ்மா லைன்ஸ் கிளப் திரு செபாஸ்டின் குணசேகர் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் முதல்வர் அவர்கள் நினைவு பரிசை கொடுத்து வாழ்த்துவார்கள். நன்றி. May I request our chief guest to come forward and do us the honor of hoisting our national flag, the symbol of our unity, pride and freedom. Let us all stand in attention as the tricolor is hoisted with pride and reverence.
दिखाए झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो ये धरती है बलिदान की। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। आओ बच्चों तुम्हें दिखाए झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो ये धरती है बलिदान की। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। उत्तर में रखवाली करता पर्वत राज विराट है, दक्षिण में चरणों को धोता सागर का सम्राट है। जमुना जी के तट को देखो गंगा का ये घाट है, बाट बाट में हाट हाट में यहाँ निराला घाट है। देखिए तस्वीरें अपने गौरव की अभिमान की, इस मिट्टी से तिलक करो ये धरती है बलिदान की। वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम। புகழடைத்தும் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவருக்கு. நம்முடைய இந்திய திருநாடானது இன்று தனது 79வது சுதந்திர தினத்தினை உலகமெங்கும் வாழக்கூடிய இந்திய மக்கள் பெருமிதத்தோடு கொண்டாடி வருகிறோம். அதனுடைய முத்தாய்ப்பாக புனித ஜான் பால் சிபிஎஸ்இ அகாடமி பள்ளியில் பள்ளி நிர்வாகமும் திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன்ஸ் சங்கமும் இணைந்து நமது இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை காலை 7 மணியிலிருந்து கொண்டாடி வருகிறோம். அன்பானவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை ரிச்சர்ட் பாபுமோன் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அருமை சகோதரி ரெமி அவர்களே, பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோரே, என்னுடைய உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவர் லயன் டாக்டர் சதீஷ் அவர்களே, செயலாளர் லயன் ஐ தனராஜ் அவர்களே, பொருளாளர் லயன் எஸ் சையது சூரஜ் அவர்களே, இன்றைய விழா சிறப்பு கதாநாயகனும் மாவட்ட தலைவருமான அருமை தம்பி லயன் எஸ் செபாஸ்டின் குணசேகர் அவர்களே, தொழிலதிபர்கள் லயன் ஐ ஸ்டீபன் ஆரோக்கியராஜ் அவர்களே, தமிழகத்தில் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நடன கலைஞர்கள் லயன் ஹரி அவர்களே, லயன் ரம்யா அவர்களே, அருமை மாப்பிள்ளை லயன் சேவியர் துரைராஜ் அவர்களே, பெண்ணிய சிந்தனையோடு திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் வலம் வரக்கூடிய லயன் டாக்டர் எஸ் குணவதி அவர்களே, துடிப்புமிக்க இளம் சிங்கங்களான இரட்டை வழக்கறிஞர்கள் லயன் அஜய் அவர்களே, லயன் விவேக் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி லயன் டாக்டர் ஜெயா ஆரிக்க செல்வன் அவர்களே, லயன் அருள்தாஸ் அவர்களே, வருகை புரிந்துள்ள பத்திரிகைத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 300 ஆண்டுகளாக அடிமையாக கிடந்த நம்முடைய இந்திய நாடு விடுதலை பெற்று ஆங்கிலேயரின் யூனியன் ஜாக் கொடியானது இறக்கப்பட்டு நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய கொடி ஏற்றப்பட்ட நாள் இந்த நாள். இந்த நாளில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்தியர்கள் பெருமிதத்தோடு வாழ்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். இந்தியர் என்று சொல்வதில் நாம் மிகவும் பெருமை அடைகிறோம். எனவே இந்திய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தாய்நாட்டு பற்றோடு ஒன்றாக வாழ்ந்து இந்தியாவினுடைய வளத்தையும் வலிமையையும் பெருக்க இந்த நாளில் உறுதி பூண்டு உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த பள்ளியினுடைய தாளாளர் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பார். தான் எந்த துறையை எடுத்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிப்பார். அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பது எனக்கு நன்றாக தெரியும். தம்பி பாபு ரிச்சர்மன் அவர்களை பொறுத்தவரை சிறந்த கொள்கைவாதி. எந்த பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்து அதில் முத்திரை பதிக்கக்கூடியவர். என்னுடைய அன்பு தம்பி அருட்தந்தை
ரிச்சர்டு பாபுமான் அவர்கள் வளமோடு வாழ்ந்து சிறப்பாக திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் தனக்கென ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் விருப்பத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Good morning, respected dignitaries, esteemed educators, fellow students, and my cherished fellow beings. As we assemble today under the vast expansion of our tricolor, we are not just commemorating the 79th year of our independence, but also celebrating the spirit, resilience, and unity of India. The journey from the clutches of colonial rule to the vibrant democracy we are today is nothing short of saga, filled with tales of valor, sacrifice, and an unwavering belief in the idea of India. The words of Ram Prasad Bismil, Sarfarosh ki tamana of Hamare Dil Mein Hai are not just poetic expressions, but encapsulating the fiery spirit that fueled our freedom struggles. From the salt-laden shores of Dundee to the echoing corridors of Red Fort, every inch of our motherland bears testimony to the sacrifice that made by our forefathers. Leaders like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, and Dr. B.R. Ambedkar, along with countless unsung heroes, laid the foundation for a nation where dreams could be realized and voices, no matter how feeble, could be heard. Since that momentous day in 1947, India's tragedy has been nothing short of meteoric. We transition from a nation grappling with the scars of colonization to one that stands tall on the global stage. The Green Revolution transformed us from a food deficient country to a food surplus one. The IT Revolution not only put India on the global map, but also showcased our intellectual powers. Our recent initiatives in space explorations with missions like Mangalyaan and Chandrayaan are a testament to our scientific temperament and ambition. However, while we take immense pride in our achievements, we must also introspect and address the challenges that lie ahead. As Mahatma Gandhi rightly said, the future depends on what we do in the present. In a rapid evolving global landscape, it is imperative for India to be at the forefront of technological innovation, sustainable development, and social justice. Our initiatives such as Digital India and Skill India are not just about propelling our economic growth, but also geared towards creating an inclusive society where every Indian, irrespective of their background, has an opportunity to thrive. Yet as we dream of a brighter future, we must not forget our responsibilities. The onus is on each one of us to contribute to nation building actively, whether it's by supporting local artisans, volunteering for social cause, or being simply informed and responsible citizens. Every small action counts. Sardar Patel once said, every citizen in India must remember that he is an Indian and he has every right in this country but with certain duties. As we reflect on these words, let's pledge to uphold the values enshrining in our constitution and work towards creating an India where every individual's potential are realized and dreams are not just dreams but achieved. In conclusion, Independence Day is not just a day of celebration but also a day of reflection and commitment. It is a day to remember and honor the sacrifice of those who laid down their lives for our freedom.
It is a day to celebrate our achievements and prepare for the challenges ahead. And most importantly, it is a day to come together as one nation, one people with one dream. A dream of prosperous, inclusive and progressive India. Jai Hind. Good morning, everyone. In this great day, that's our Independence Day, I'm standing before you to talk about the freedom. Do you agree that we have got the freedom? Do you agree that we have got the freedom? Say yes or no. Yes, fine. So there are some sounds coming yes, but there are some sounds very silent. It talks about that it is yes. Now, why we say that we are free India? It is because the struggle what we had for years together and decades together. Our country was under the control of the Britishers, and it was there like a slave we were being treated. All the rules and regulations were being implemented by the Britishers. Later on, they found that there is a man who followed Satyagraha. He is called as Mahatma Gandhi. He was there in South Africa. He followed the Satyagraha. When he followed the Satyagraha, this says that without any physical violence, without any fight, without any argument, you can get the freedom. You can get your work done. Same way, as children, you need to follow the Satyagraha. What is the Satyagraha is for truth, non-violence. You should not fight, you should not argue, you should not even talk bad words. This is called as Satyagraha. In the modern world, we need to follow this in a form of peace. That is what the freedom struggle is. Next comes here is the main thing is money. That's a quotation we have already stated over here. No money can give you happiness. Everyone is running after the money. Money is the whole life we think. It is not so. Happiness can be got without the money also. So, money comes, freedom will go. So remember, always be balanced in your life. Always keep yourself not loving the money, but always loving the human beings. If you love the human beings, you are always being regarded as a free and happiest person in this world. Third point which I wanted to tell you is your cheerfulness. Whatever the hurdles comes in your life, whatever the struggles comes in your life, how our freedom struggle leaders have taken up as a challenge and they face the life, like that you need to face every obstacle in your life. So face it with cheerfulness, not that fear. Fear will not lead you to the higher level. So keep this in your mind and lead your life as a message that be happy, not at the back of the money. Always be truth as well as in the peace, and be cheerful always. Keep smiling always. Have a good day. Thank you. Nearly a century ago, with the efforts of Mahatma Gandhi and other revolutionary leaders, India was starting to unite many regional movements into one national movement. The British government continued the repression of nationalists. But in March of 1919, they went one step ahead. Through the Anarchical and Revolutionary Crimes Act, popularly known as the Rowlatt Act, the government gave themselves power to shut down all political campaigns, meetings and rallies. Merely on suspicion, the police could detain anyone for a period of 2 years without a trial or appeal. Despite fierce opposition from every Indian member, this gruesome act was passed. Indians felt humiliated and angry and terrorized people into submission. The British brought in Brigadier General Reginald Dyer. He imposed martial law and deployed airplanes to survey gatherings across the city. Martial law restricted civil liberties such as freedom of meetings and associations. Gatherings of more than 4 people were prohibited.
Nearly 20,000 people gathered at Jallianwala Bagh to celebrate Baisakhi and to demand the release of Dr. Satyapal and Dr. Khichdi. That day, something happened that changed the course of our freedom struggle. भारत माता की जय! भारत माता की जय! सुनो भाइयों सुनो, कल बैसाखी का दिन है और कल सभी लोग जलियांवाला बाग में जमा हो और अपने नेताओं का भाषण सुने। भारत माता की जय! भारत माता की जय! भारत माता की जय! भारत माता की जय! अंग्रेजी सरकार वापस जाओ! इनकलाब जिंदाबाद! इनकलाब जिंदाबाद! अंग्रेजी सरकार वापस जाओ! इनकलाब जिंदाबाद! इनकलाब जिंदाबाद! it quite possible that I could have dispersed the crowd without firing, but they can come again and laughed. I considered a fool of myself. அனைவருக்கும் 79வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிதொடுத்து நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே நீ வாழியவே. இன்று நம் அன்னை தமிழை வாழ்த்தி 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என பாரத தாயையும் வாழ்த்தி வணங்கி இந்த அருமையான நன்னாளிலே ஒரு வரலாற்று புரட்சியை இந்த மேடையில் அரங்கேற்றி சென்றிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இங்கு இருக்கக்கூடிய பள்ளியின் தாளாளர், பள்ளியின் முதல்வர், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வரவேற்பு எனது உரையை அவை முன் சமர்ப்பிக்கின்றேன். நான் என்ன சொல்ல நினைத்தேனோ அவர்கள் இந்த பள்ளி மாணவர்கள் இந்த மேடையிலே நாடகமாக நடிப்பிலே நடித்து காண்பித்து விட்டார்கள். நாம் பாட புத்தகத்திலே படித்திருப்போம், மகாத்மா காந்தியை பற்றியும், நேருவை பற்றியும், பகத்சிங் பற்றியும், அம்பேத்கர் பற்றியும், இன்னும் ஏனைய தேசிய தலைவர்களை பற்றியும் நாம் பாட புத்தகத்திலே படித்திருப்போம். மீண்டும் அதை நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே
வரலாற்றிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை குறித்து இந்த இடத்திலே நான் பகிர விரும்புகிறேன். எந்த ஒரு நபருக்கும் இறந்து போன பின் ஊதியமோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நமது இந்திய தேசத்திலே பிறந்த ஒரு நபருக்கு இறந்த பிறகும் கூட அவருக்கு ஊதியமானது அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது நமது இந்திய தேசத்திலே, அதுவும் இந்திய இராணுவத்திலே மட்டும்தான். இன்றும் கூட சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்த எல்லை பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொத்தம் 3 இருக்கைகள் போடப்படும். ஒன்று இந்திய இராணுவ அதிகாரிக்காகவும், மற்றொன்று சீன இராணுவ அதிகாரிக்காகவும், 3வது இருக்கை ஹர்பஜன் சிங்குக்காகவும் போடப்படும். அப்படி இந்த ஹர்பஜன் சிங் மிகுந்த திறமையோடும் நாட்டுப்பற்று மிக்க ஒரு வீரனாக இருந்தும் இறந்த போதிலும் நாட்டுக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 13ஆம் தேதி அவருக்கு இந்திய இராணுவம் விடுமுறை அளித்து ரயிலிலே அவருக்கு ரிசர்வ் செய்து அவருடைய வீட்டிற்கு சென்று 2 இராணுவ வீரர்கள் அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய கிராமத்திற்கு சென்று அங்கு வைத்துவிட்டு வருவார்கள். மீண்டும் 2 மாதம் விடுமுறை எடுத்து மீண்டும் அதே பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த அருணாச்சல பிரதேசத்திலே உள்ள அந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைப்பார்கள். இப்பொழுது அந்த இடத்திலே அவருக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டு ஒவ்வொரு படை வீரரும் அந்த இடத்திலே சென்று அவரை வணங்கிவிட்டு தான் பணி செய்ய செல்கிறார்கள். அப்படி ஒரு தேசப்பற்று மிக்க வீரன் அவர் இன்றளவும் நமது அந்த ராஜ்புட் ரைஃபிளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் மிகுந்த பெருமைப்பட வேண்டிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நமது 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் மிகுந்த தேசப்பற்றோடு இந்த இடத்திலே நடனம் ஆடியும் பேச்சியும் நல்ல அருமையாக செய்த இந்த நிகழ்வு அனைவர் மனதையும் மிகுந்த கொள்ளை கொள்ளச் செய்துள்ளது. அதே போல் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் நல்லொழுக்கமாகவும் நன்னெறி அறம் சார்ந்த செயல்களை உங்கள் கையிலே எடுத்து பயிற்சி, முயற்சி, விடாமுயற்சி என்று முன்னேறுங்கள். நன்றி. Good morning. As we gather here today to celebrate the spirit of Independence Day, we remember the brave hearts who fought for our freedom and the countless sacrifices that made this day possible. To honor their legacy and remind ourselves of true meaning of freedom, we present you a short skit. This performance is not just a story, it's tribute to our nation's journey. So join us as we take a walk through history and patriotism. Scene 1. In classroom. Amit, are you ready for the quiz tomorrow for Independence Day? What's the use? Every year is the same. Speeches, parade, songs. Freedom fighters died. We remember them. That's it. No, Amit. It's not just about remembering them. It's about knowing what they stood for. Relax, Ria. Don't take it so seriously. Scene 2. Ria's dream. Meeting the freedom fighters. Where am I? Welcome, my child. You are in a place where time comes to teach us lessons. Bapuji, Mahatma Gandhi, is this really you? Gandhiji smiles. Bhagat Singh and Rani Lakshmibai enter. Hello, daughter. We heard your friend say that just remembering us is enough. But freedom is not just to be remembered. It is something we must take care of every day. My little girl, the children of today will make the India of tomorrow.
from the past. In 1857, a brave queen said no to the British and fought for her land. I won't give up my Jhansi. In 1931, Bhagat Singh gave his life for the country's freedom. Inqulab Zindabad. They can kill me, but not my ideas. And Mahatma Gandhi fought not with weapons, but with peace. An eye for an eye will make the whole world blind. We must follow the path of truth. We talk about peace and non-violence. We must act on them in our daily lives. Scene 4. Message for today's generation. Dear readers, we read your stories in school, but today I really felt your pain. True respect is not in flowers or parades. It is in standing up for truth and justice, and in loving and respecting your country and its people. My dear young friends, you are the future of India. True freedom means living without fear, hate, or lies. I understand now. I will tell my friends too. We will make you proud. Scene 5. Back in the classroom. Hey Ria, you were dreaming. What were you thinking about? A lesson better than any book. Let's not take our freedom for granted, Amit. Let's live in a way that makes our heroes proud. I think now I understand too. Dear friends, this Independence Day, let us not just remembering freedom, let us live it, protect it and respect it. இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேசப்போவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் நாம் எவ்வாறு அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியும் தான். ஆம், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது தேசம் ஆங்கிலேய பிடியிலிருந்து விடுபட்ட பொன்னாள் ஆகும். விடுதலை வீரர்களான மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் ரத்தம் சிந்தி போராடி நமக்கு இந்த சுதந்திர பாரதத்தை பெற்றுத் தந்தனர். இன்னும் நிறைய வீரர்கள் நமக்காக போராடி பல தியாகங்களை செய்து இந்திய நாடை சுதந்திர நாடாக மாற்றிக் கொடுத்தனர். அவ்வாறு உழைத்து பெற்று தந்த சுதந்திரத்தினை நாம் சரியாக பாதுகாக்கிறோமா? சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வந்து நம் நாட்டின் மூலத்தனத்தை சுரண்டி நம்மை அடிமைப்படுத்தினர். ஆனால் தற்போது நாம் அவர்களின் நாட்டினை தேடி சென்று அவர்களுக்கு அடிமையாகிறோம். நம் உழைப்பினை சுரண்டி நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள். இந்த நிலைக்காகவா நம் வீரர்கள் ரத்தம் சிந்தி உயிரை இழந்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தனர்? சிந்திப்போம். இனியாவது நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். வாழ்க சுதந்திரம், வளர்க இந்திய திருநாடு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
New Delhi. The Indian Army has issued an urgent nationwide appeal for volunteers as tensions rise along multiple borders. This is a message for all our fellow Indians. India is facing some serious challenges, and the Indian Army needs more volunteers. If you're willing to serve your nation, now's the time to step up. Dear friends, the Indian Army is not just a career, it's a badge of honor and courage. When you wear the olive green, you carry the pride of our entire nation. It teaches discipline, leadership, and the strength to never give up. Soldiers face challenges with bravery and protect millions without fear. Joining the army means living for something greater than yourself. It's not easy. It demands sacrifice, dedication, and a strong heart. But the reward is the respect of your country and the love of its people. Be the reason India sleeps peacefully at night. If you have courage in your heart, step forward and serve the motherland. Jai Hind. 79வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கொடியேற்றி அமைந்திருக்கும் பள்ளியின் தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் எஸ் ரிச்சர்ட் பாபு மோகன் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் முதல்வர் திருமதி லூயிசா ரெமி அவர்களுக்கும் எமது சங்கத்தின் புரவலர் அட்வொகேட் எம்ஜேஎஃப் டிபூசியஸ் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்திருக்கும் வட்டார தலைவர் அருமை அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் லயன் எஸ் செபாஸ்டின் குணசேகர் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஜெய ஆரோக்கிய செல்லன் அவர்களுக்கும் மற்றும் என்னோடு இந்த 50 நாட்கள் தொடர்ந்து பயணித்து வரும் செயலாளர் ஐ தனராஜ் அவர்களுக்கும் பொருளாளர் சையது சூரஜ் அவர்களுக்கும் எமது சங்க உறுப்பினர்கள் அருமை அண்ணன் சேவியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு மிகச் சிறப்பாக அனைத்து நிகழ்வுகளையும் நடனங்கள் வித் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்திலையுமே மிகச் சிறப்பாக செயல்பட்டு அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தி அவர்களோடு வருகை தந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் இப்பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு விழா ஏற்பாடினை பக்கத்தில் இருந்தே கவனித்துக் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எங்களது திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன்ஸ் சங்கத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். भारत प्यारा देश हमारा तन मन इस पर वारेंगे भारत प्यारा देश हमारा तन मन इस पर वारेंगे जय हिंद. Good morning to one and all. As we come to close of this meaningful and memorable Independence Day celebration, let's start to express our heartfelt gratitude to everyone who made this day so special.
First and foremost, I extend my sincere thanks to our chief guest for taking time from their busy schedule to grace this occasion. Our presence added pride and prestige to our celebration. A warm and special thank you to our members of our Lions Club. Your constant encouragement and support have always been a source of strength to our school. We are deeply grateful to our correspondent father whose blessingness and leadership continue to guide us in every step we take. A big thank you to all our respected principal and vice principal for their constant motivation, perfect planning and passionate involvement in making this day a grand success. To all our teachers and staff members, your dedication behind the scene has brought every performance to life. You are the true heroes of this celebration. To our dear parents, thank you for being here and always supporting our children and our school in every endeavor. To our shining stars, our students, your energy, discipline and patriotic spirit fill the stage and hearts. You have made us proud. And finally, a very big thank you to all support staff, the unseen hands, who ensure everything ran smoothly. This day would not have been possible without your efforts. Let us carry forward the spirit of today in our heart, not just as a memory, but as a reminder of our role in building a better India. Thank you all once again. Jai Hind, Jai Bharat.